ஆனா ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, இது மோடிஜியோட அரசாங்கம், யோகிஜியோட அரசாங்கம், முஸ்லிம்களுக்கு கொடுமைகள் நடக்குது. இது அவரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க அமெரிக்கால, லண்டன்ல நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இதை பப்ளிஷ் பண்றாங்க. நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்க, 2010 ராகுல் காந்தி ஃபாரின் டிராவல்ல இருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு? எனக்கு ISISஐ பார்த்து பயம் இல்லை, இந்தியாவுக்குள்ள எந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பார்த்து எனக்கு பயம் இல்லை, இந்துஸை பார்த்தா தான் எனக்கு பயம்னாரு. உங்களுக்கு இந்துஸை பார்த்தா பயமா இருக்கு, உங்க ஆட்சி காலத்துல தான் இந்துஸை பயங்கரவாதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்துஸ் கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க? அவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்களேன். இன்னும் சொல்ல போனா இவர் ஆக்சிடென்டல் இந்து. இவர் தன்னைத்தானே ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுலயே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்துக்கள்ல இவங்க டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்குள்ள இந்துஸையும் இந்தியாவையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்துஸோட ஓட்டு மட்டும் வேணுமா? குலத்தின் பேரால இந்துக்களையே பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாடு ஏத்துக்கவே ஏத்துக்காது.